நாயே, ஒண்ணுகிட்ட நான் படிச்சு படிச்சு சொன்னனே கேட்டியா? உனக்கும் புத்தி இல்ல, இந்த ஊர் ஜனங்களுக்கும் பக்தி இல்ல. அப்படி என்ன ஒண்ணுகிட்ட நான் பெருசா கேட்டுவிட்டேன்? இந்த ஊரை நல்லா வைக்காதன்னு சொன்னேனே கேட்டியா? தபார், இந்த ஊர் பரதேசி பசங்களை எல்லாம் பள்ளிக்கூடத்தை அனுப்பிச்சு வச்ச. அவன் இங்கிலீஷ படிச்சுட்டு என்னைய மாடு மேய்க்க கூப்பிடுறாங்க. உன்னை எல்லாரும் வந்து கும்பிடணும்னா இந்த ஊர்ல இருக்கிற 11 குடும்பம் பட்டினியால வாடணும், பஞ்சம் தலை தூக்கி ஆடணும். இதையெல்லாம் நீ செய்வேன்னு நினைச்சுதான் இந்த தேங்காயை உனக்கு காணிக்க. ஹாய் நாயுடு. ஓல்ட் மேன், என்ன கூப்பிட்டீங்க? ஒண்ணும் இல்ல தம்பி, நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது அடிக்கடி வாத்தியார் சொல்லுவாரு, உன் மண்டையில களிமண் தான் இருக்குன்னு. அதான் அந்த களிமண்ணையே வந்து தொழில் ஆரம்பிச்சிருக்கேன். பொருத்தமான தொழில் தான், நடத்துங்க. அதான் தம்பி, வியாபாரம் கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரி இருக்கு. பணம் காசு கொஞ்சம் அதிகமா வரும்போது தெரியுது. நீங்களும் நமக்கு வேண்டப்பட்ட பிள்ளை, படிச்ச பிள்ளை, உங்களை வேலைக்கு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? வேலையா? நானா? சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் என்ன சொல்லிட்டேன்? என்ன சொல்லிட்டியா? நான் யாரு? ரங்கநாதன். சரியாவ சொல். ஆச்சாரங்கநாதன். அத கேட்கல. 10ஆம் வகுப்பு பாதி வரை படித்த ரங்கநாதன். என்னை பார்த்தா களிமண்ணுக்கு கணக்கெழுத சொல்லுகிறாய். எனது படித்த மூளையை செங்கச்சூளை இட்டு சுட்டு சுண்ணாம்பாக்கி வியாபாரம் செய்யவா பார்க்கிறாய்? என்ன துணிச்சல் உனக்கு? எங்கோ கருவாடு மணக்கிறது, அதையே என் நாவும் நினைக்கிறது. நான் வருகிறேன் நாயுடு. போயிடு. கல்பனாவுக்காக காத்துட்டு இருக்கேன். காரியத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி தலைமையில துண்டை போட்டுட்டு வந்து நிக்கிறியே, இங்க என்ன இடம் வந்துருச்சு? நம்ம கல்லு கீழே விழுந்துருச்சு. என்னடா சொல்ற? அங்கங்க வீங்கி இருக்கு பாரு. என்னமாச்சு சொல்லுமா, என்னடாச்சு? அது ஏக்கா கேக்குற? கல்லு வந்த காரு பள்ளத்துல விழுந்துருச்சு. அத பார்த்த பொன்ராசு ஊர் பொடிசுகளும் பொலியேறி சிரிச்சிட்டானுங்க. அதுக்கும் ஒரு படி மேல போய் அந்த பொறுக்கி பைய பாப்பாவை தொட்டு தூக்கிட்டானா. அதான் நீ ஒண்ணு கவலைப்படாம அவனை 2ல 1 பாத்துடுறேன். டாய் பொன்ராசு. டாய், நம்ம குடும்ப விஷயம் 4 பேருக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா நமக்கு தான் அசிங்கம். அவனை தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டி வைப்போம். நீ வாமா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க வா. பாப்பா, எப்பதாகி வந்த? நல்லா இருக்கிறியா? சுமாரியா, அவளே நொந்து போய் வந்திருக்கா. நீ வேறியா? வேலை பாரு, போ. நீ வாமா. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? இப்போ நான் ஒரு தடவை சொல்லுவேன், அத கவனமா கேட்டுக்கிட்டு திருப்பி சொல்லணும். ஓகே? கேட்டீங்களா? இப்போ திரும்பியும் ஒரு தடவை சொல்லுவேன், கவனமா கேட்கணும். சொல்ல மாட்டா? இப்ப நீ திருப்பி சொல்லல, உன்னை முனியாண்டி விராசிக்கு அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. ரங்கநாதா, சாமி கும்பிட்டு சீக்கிரம் வெளியே வாப்பா. இங்க ஆத்தா கூப்பிடுறா. அதனால இன்னைக்கு பாடம் முடிஞ்சது. மறுபடியும் இதே நேரத்துல நாளைக்கு சந்திப்போம். ஆத்தா, நான் அவசியம் வேலைக்கு போய்தான் ஆகணுமா? ஆமா ராசா, உன் நல்லதுக்கு தான் சொல்ற. தைரியமா புறப்படு வா. அத்தே, கௌரி. வாமா கௌரி. என்னது? உங்க மகன் இன்னைக்கு வேலைக்கு போறாருல, அதான் ஐயனார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு விபூதி கொண்டு வந்தேன். இத பூசிக்க சொல்லுங்க. லபக்கு 1000 தான் சொல்லு. பொன்ராசு தங்கச்சி தான். கவலைப்படாதே, உன்னை போக விட மாட்டேன். இவ்வளவு கட்டிக்கிறதுக்கு எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்? வீட்டுல வேலை இருக்கு, நான் வரையத்த. சரி தாயே, மறந்துடாம காப்பாத்து. மகமாய் மனசு வச்சா கண்டிப்பா காப்பாத்துவா. புறப்படு. கொலவ. தம்பி இங்க வா. என்னக்கா? எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுக்கா. ஆத்தா, என் பையன் முத வேலைக்கு போறான். அடே, கிழக்காலையும் மேற்காலையும் எட்டி பாருங்கடி. பூனை குறுக்க போதா காக்கா பறக்குதான்னு. யாரும் இல்லம்மா. எதுக்கும் நீ ஒரு தடவை பாத்துறடி. விளங்காத முந்தி ஏதாச்சும் எதுக்கால வந்துட போகுது. ஒரு சின்ன பையன் தாமா வரா. ரங்கநாதா, ஆத்தா, வலது காலம் முதல்ல வச்சு வாப்பா. பச்சாச்சு. எட்டி நடைய போடுப்பா. எட்டி போட்டா தாண்டி கிழிஞ்சுனாத்தா. எப்போ ஒரு குறும்புதான். ராகாலம் வரத்துக்குள்ளார ஊர் எல்லையை தாண்டணும். வாயா. தாண்டிட்டாலும் போட்டானே, தும்மி போட்டானே. முதல்ல வேலைக்கு போகும்போது நீ நல்லா இருக்கியா? போடா. ஆத்தா, 8 தும்மல் போட்டா குடும்பத்துக்கே ஆகாதாமே. வேண்டாம் ராசா,
ஒண்ணே ஒண்ணு கண்ணே கடவுள் உன்னை பெத்து வச்சிருக்க. இன்னைக்கு நீ வேலைக்கு போக வேண்டாம். நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் போகல. சரி நீ போ. இந்த முறுக்கு கடலை உருண்டை எல்லாம் எடுத்து வை, நான் வந்து திங்கிறேன். நீ தின்றாத. என்னைக்கு ராஜா உன்னை விட்டுட்டு நான் தின்னு இருக்கேன். ஆச்சா நீ போ, நான் கோயில போய் தேங்காய் பொறுக்கி எடுத்துட்டு வரேன். தேங்காய் சட்னி பண்ணி திங்கலாம். சரியா? போங்கடி. நல்ல வேலை அந்த மகமாயி தான் காப்பாத்தனா. யாராலையும் அசைக்க முடியாத எங்க ஆத்தாவை அரை நொடியில அசைச்சிட்டியே. நொடியில இல்ல, இந்த பொடியில. பொடியா? ஆமா, அந்த பையனுக்கு இந்த பொடியை போட்டுதான் தும்ம வச்சேன். இந்த பொடியை போட்ட தும்மல் வருமா? பாக்குறியா? எங்க பாப்போம். என்னப்பா பட்டப்பாலே நண்டுபடியா இருக்குது? நண்டுபிடி இல்லப்பா, இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் மக்களின் பேராதரவு பெற்ற மூக்குப்பொடி. கௌரி, என்னக்கா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, நிறைய வீட்டுக்கு போகணும். முதல்ல உனக்கு கொடுத்தாதான் ராசி. நான் வரட்டுமாமா? சரிக்கா. எம்மாடி வாங்கம்மா. என்னம்மா இன்னைக்கு விசேஷம்? புது வீடு கட்டியிருக்கோம்ல, உனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து உன் கையால பால் காய்ச்சி வச்சுட்டு வந்துருமா? அம்மா, அண்ணன் பொறுத்துட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷத்துல காப்பி போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேனே. அதுக்குள்ள ராவுகாலம் வந்துடும். வாதாயி. வணக்கண்ணே. மார்னிங் தலைவா. ஜாய். வா 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 வா. ஓடு 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 ஓடு. அதுக்குள்ள முடிச்சிட்டியா? வேற யாரா இருக்கீங்களா? கொண்டாசண்ண கொண்டாசண்ண, டவுனுக்கு போறீங்களா? மஞ்சள் குங்குமம் தேங்காய் பழம் எல்லாத்தையும் மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. சீட்டையும் பணத்தை அதுல வச்சுப்போ. குன்றாசு, குன்றாசு, வழக்கம் போல பால் வாங்கிக்க. அப்படியே சாயந்தரம் வரும்போது 10 பாக்கெட் டீ தூள் வாங்கிக்க. வாங்கிட்டு வந்துருவோம். வாங்க சுப்பையாண்ணே, உங்களுக்கு என்ன வேணும்? என்னென்ன 8 கட்டையில காயாத காணகத்தை பாடுறவர் நீங்க. இன்னும் இப்படி எழுதி கட்டிட்டே இருக்கீங்களே, எப்பதான் பேச போறீங்க? சொல்லுங்கண்ணே. காலம் பதில் சொல்லும். உங்களுக்கு என்ன வேணும்? 2 நாளா ஒரே தலைவலி. 4 மாத்திரை வாங்கிட்டு வரியா? என்ன, நானும் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு தடவையாவது வேஷ்டி சட்டை வாங்கிட்டு வான்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா காலம் பதில் சொல்லும். சரிதான், 2 பேரும் சரியா தான் ஜோடி சேர்ந்திருக்கீங்க. இந்த அப்படி காசு. மாத்திரை மருந்துக்குலாம் நான் காசு வாங்குறது இல்லைண்ணே. அட என்னப்பா இது? இந்த வண்டி இல்லைன்னா இந்த ஊர்ல எதுவுமே இல்ல. இதுதான் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போகுது. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகுது. பொதுவா உன்னை நம்பித்தான் இந்த ஊரே இருக்குது. இந்த வண்டியை நம்பித்தான் நீ இருக்கிற. பிடிப்பா, வச்சுக்க. தம்பி பொன்ராசு, வாங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு சாயங்காலம் என் சின்ன பொண்ணுக்கு வளகாப்பு, பூ முடிப்பு, 2 டசன் கண்ணாடி வளையல், 5 பேருக்கு ரவுக்க துணி, அப்படியே 5 சீப்பு வாழைப்பழம், 1/2 டசன் ஆரஞ்சு சேர்த்து வாங்கிக்கப்பா. என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ மாதிரி இருக்கே. ஏயா, நம்ம தங்கச்சிக்கு எப்ப கல்யாணம் நடக்கும், எப்ப வளகாப்பு பூ முடிக்கலாம்னா கவலையே படாத. உன் தங்கமான மனசுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். இந்தா பணம். இந்தாயா, நான் வரட்டுமா? சரிம்மா. அண்ணே, பசங்க ஸ்கூலுக்கு போக நேரமாச்சு, புறப்படு. இந்த அவனுக்கு மத்தியான சாப்பாடு சாப்பிட்டாம இருந்துடாத. அப்படிங்களா? உத்தரவு பாட்டிமா. சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறேன். சரிம்மா. டேய், புறப்படலாமா? போன வருஷம் உன் கையால அறுவடை சாண பிடிச்சு கொடுத்த, அறுவடை அமோகமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வருஷமா நல்லபடியா நடக்குமா ஆத்தா? எல்லாம் உங்க மனசு போலவே நல்லபடியா நடக்கும். ஆத்தா அப்ப இல்லாட்டியும் மனசு கலங்காம கண்ணியமா வயிற்ற கழுவிட்டு இருக்கா. காலா காலத்துல அந்த மகமாய் தான் மாலை எடுத்து கொடுக்கணும். வர ஆத்தா. சரிக்கா.
வந்தாச்சு, இனிமே 1/2 மணி நேரம் ஆகும். வாங்கடா போலாம். சரிடா. ஏய், உனக்கு என்ன நேரம் காலமே கிடையாதா? இப்ப எதுக்கு வண்டி நிறுத்தின? ஏயா, நான் என்ன உப்பு வாங்கிட்டு வர சொன்னேனா, புளி வாங்கிட்டு வர சொன்னேனா? எனக்கு நீ வாங்கிட்டு வர வேண்டியதெல்லாம் ஒண்ணுதாயா. என்னது, மிளகாயா? சீ, அது இல்லையா, பட்டணத்து கடை வீதியில மஞ்சளா நிறைய கயிறு தொங்க போட்டிருப்பாங்க. அதுல ஒரே ஒரு மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வந்து என் கழுத்துல நீ 3 முடிச்சு போட்டுரு. அது போதும். இந்த ஜென்ம எடுத்த பலனை நான் முழுசா அனுபவிச்சிருவேன். சரி சரி, அதுக்கெல்லாம் நேரம் காலம் வரட்டும், அப்ப பாப்போம். ஒரு நிமிஷம் இருயா. முட்டை. சரிண்ணா, நீங்க செய்யத்தான் இருப்பீங்க. ஏன்னு வாயிருந்து பேசாம ஏன் இப்படி எழுதி காட்டுறாரு? இந்த வட்டாரமே தெரிஞ்ச பெரிய ராஜபாட்டி இவரு. நம்ம ஊர் சண்டிராணி வேதவள்ளி தனக்கு முன்னாடி தனியா ஒரு பாட்டு பாட சொன்னா. இவரு முடியாதுட்டாரு. அதுக்கு இவரை மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுது மேல ஏற்றி விட்டுட்டா. அன்னையில இருந்து அந்த வேதவல்லியுடைய கொட்டை என்னைக்கு அடங்குதோ அன்னைக்கு தான் வாய் திறந்து பேசுவேன்னு இப்படி எழுதி காட்டுறாரு. அவருதான் அப்படின்னா நீங்க என்ன கோவணத்தோட அழுவீங்க? 10 நாள் வேலை செஞ்சதுக்கு 2 நாள் கூலிய கொடுத்தா. தட்டி கேட்டதுக்கு என் பொண்டாட்டி சேலையை நடு ரோட்ல விட்டு உறிஞ்சிட்டா. எதிர்த்து பேச முடியல. அன்னைக்கு சபலம் பண்ணி விட்டேன். என்னைக்கு இந்த வேதவனுடைய ஆட்டம் அடங்குதோ அன்னைக்கு தான் வேட்டி கட்டுவேன்னு இந்த கோமணத்தை கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு பொம்பளைக்கு பயந்துகிட்டு நாமெல்லாம் இப்படியே இருக்குது. அதானே, நாம எல்லாம் ஆம்பளைங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த பொம்பளைய ஒரு கை பார்க்க வேண்டியதான். இன்னும் என்னையா பண்ணிட்டு இருக்க? இந்த சம்பந்தம் பேச வந்த கல்லுப்பட்டி சம்பந்திங்கல்ல, அவங்க முன்னாடி ஜம்முன்னு நிக்கணும்னு இந்த தைலத்தை தேக்கலாம் நினைச்சேன். அது கழட்டவே தெரியல. நல்லா தடவன போ. அவங்க எல்லாம் கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் என்னன்னு கேளு. போயா. துண்டு. வாங்க 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 வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சம்பந்தி. சம்பந்தியா? பொண்ணுக்கு அப்பா. அப்பா இந்த சம்பந்தியா சமயக்காரனாயா? சம்பந்திதாக இல்லையா? இந்த ஆள் மேல வெங்காயத்தை இந்த தூக்கு தூக்குது. வெங்காய சம்பந்தி அது வேற ஒண்ணும் இல்லைங்க. வெங்காய சருக வேட்டி கட்டி இருக்காருல்ல, அதுல வர்ற நாத்தம் தாங்க. இந்தா இந்த கொசுவத்தை எடுத்து. வாட் கொசு மாமி? இதான் கொசுவம். இங்க சொருகு. சொருகு. நீ எல்லாம் புடவை கட்டி எல்லா நகையும் போட்டுக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அழகா வரணும். தேங்க்யூ மாமி. தம்பி, டிகாஷன் கம்மியா இருக்கா? நானா இருந்தா சும்மா தூக்கலா போட்டிருப்பேன். இந்த காலத்துல யாரு தம்பி பாலுக்கு சரியா எடை கட்டுறாங்க? யோ, இப்போது உண்மையை சொல்லு. அந்த ஆள் சம்பந்தியா சமயக்காரனா? என்னங்க இப்படி சந்தேகப்படுறீங்க? துண்ட போட்டு தாண்டி சொல்றேன். சத்தியமா இவர் சம்பந்தி தாங்க. அப்படிங்கிற? ஆமாங்க. மாப்பிளைக்கு 8 பட்டியில 200 வெளி நிலம் இருக்கு. அவங்களோட நாம சம்பந்தம் வச்சுக்கிட்டா பணத்தோட பணம் சேரும். இந்த ஜில்லாவிலேயே நாம தான் பெரிய பணக்காரங்களா இருப்போம். வா மம்மி, இது உனக்கு நல்லா இருக்கா? இந்த அரலோச பார்க்கத்தான் இந்த பெங்களூர்ல இருந்து அவசர அவசரமா வர சொன்னியா? வாடி பேசாம. வணக்கம் நேரமா. வாமா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. அப்பா, பொண்ணு அச்சு முறுக்கு மாதிரி நச்சு நிக்குது. மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? ஒண்ணு இல்ல, பொண்ணு அச்சுல வார்த்தை முத்து மாதிரி இருக்குங்கிறான். அப்படி வளர்த்திருக்கேன் பொண்ணு. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. பொண்ணு 4 வார்த்தை பேச சொல்றது. மாப்பிள்ளை கிட்ட 2 கேள்வி கேட்கணும். இந்தாமா, வாத்தியார் கேள்வி கேட்பாருன்னா நான் இவனை பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பல. எங்க அந்தஸ்துக்கு நாங்க தான் கேள்வி கேட்போம். மத்தவங்க யாரும் எங்களை கேள்வி கேட்க கூடாது. என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா, அவ கேள்வி கேட்பா. நீ கேளுமா. அப்பா, ஏன்டா பயப்படுற? என்னடா பொண்ணாத கேள்வி கேட்டுற போது? நீ கேளுமா. உனக்கு பேண்ட் போட தெரியுமா? யோ, என்னையா இது அசிங்கமான கேள்வி கேட்க? அந்த பொண்ணு காலையில தானே அவனை 2 தடவை கக்கூஸ் கூட்டு போயிட்டு வந்தேன். அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லைங்க. பையன் கொழா போடுவானான்னு கேக்குது. ஓ, அப்படி ஒரு பேர் இருக்காது. ஆமாங்க, பையன் அதுமே கொழா போடுவான். வாட் மம்மி, இந்த ஆள் முனிசிபாலிட்டியில வேலை செய்யறாரு. கொழானா அவங்க ஊர்ல பேண்ட்னு அர்த்தம். சரி, அடுத்த கேள்வி கேட்கறது. உனக்கு இங்கிலீஷ்ல just 4 letters, குறைஞ்சது 4 எழுத்து தெரியுமா? ஏபி சிடி உங்க அப்பன் தாடி வந்தா வாடி வரத்தப்படி.
கண்ணு முட்டை சாப்பிடுறியா? போடா குடுமி. போங்கடா கண்ணு. ஆ? அதோ தெரியுது, அதுதான் அக்கா மலை, பக்கத்துல அண்ணாமலை. இது என்ன அங்கிள் ஒரே புல்லா மலைஞ்சிருக்கு? புல்லா நெல்லுமா, பச்சையா இருக்கிறது பச்சரிசி, மஞ்சளா இருக்கிறது புழுங்கரிசி. ஐ சி. ஆ. அங்கிள் அங்கிள் இது என்ன மலை அங்கிள்? இமயமலை. ஐஸ் காணுமே. அதான் உருகி தண்ணியா நிக்குது. ஐயோ உங்களை போய் கேட்டேன் பாருங்க. வாமா. அங்கிள் அது என்ன அங்கிள்? அந்த பொண்ணு மஞ்சள் கலர்ல நூல் கட்டிட்டு போகுது. மஞ்ச நூல் இல்லம்மா, மஞ்ச கயிறு. அதாவது கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க அந்த மரத்துல தாலி கட்டினா சீக்கிரமா கல்யாணம் ஆகணும் ஒரு ஐதீகம். ஐயோ அங்கிள் மரத்துக்கு போய் தாலி கட்டினா மனுஷனுக்கு எப்படி அங்கிள் கல்யாணம் ஆகும்? நடந்திருக்குது. ரியலி? நம்ம வீட்லயே நடந்திருக்குது. இந்த மரத்துக்கு தான் உங்க அம்மா தாலி கட்டிச்சு. அடுத்த வருஷமே ஒரு மரம் உங்க அம்மா கழுத்துல தாலி கட்டிடுச்சு. யாருன்னு கேக்குறீங்க? உங்க அப்பந்தி, அதாவது என் மாமி. ஐயோ கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க அங்கிள், உங்களோட பெரிய இன்ச. ஆட்டால வேண்டிக்கிட்டு பொங்கல் வைங்கடி, காலாகாலத்துல கல்யாணம் நடக்கும். என்ன கௌரி திரு திரு முடிச்சிட்டு இருக்க? நீ முதல்ல அடுப்பு பத்த வை, அப்பதானே அவளை ஆரம்பிப்பாளுங்க. அங்கிள் இவங்க எல்லாம் ஏன் இங்க வந்து சமையல் பண்றாங்க? வீட்ல கிச்சன் இல்ல? இட் லுக்ஸ் சோ ஃபன்னி. பண்ணியா? புரியாம பேசாதம்மா. நீ இங்கிலீஷ்ல டச்சு புசுன்னு பேசினேன்னா பயந்துருவேன். இவங்க எல்லாம் சாமிக்கு பொங்கல் வைக்கிறாங்க. பொங்கலா? இதுல ஒரு போட்டியே இருக்குதுமா. எந்த பானம் முதல்ல பொங்குதோ அந்த கன்னி பொண்ணுக்கு முதல்ல கல்யாணம் ஆகணும் ஒரு நம்பிக்கை. போட்டி அங்கிள்? அப்ப நானும் பொங்கல் வைப்பேன். போட்டியில பொன்ராசு தங்கச்சி ஜெயிச்சுட்டா. பொன்ராசு தங்கச்சியா? கௌரி பால் பொங்கி வந்துருச்சு. இந்த வருஷமே உனக்கு கல்யாணம் ஆயிடும். ராசா மாதிரி மாப்பிள்ளை வர போறாத்தா. என்ன செய்வேன்? அடியே சண்டாளி, ஏ சக்கலத்தி இறுகி வர. அக்கா 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 சும்மா விளையாட்டுக்காக சொன்னக்கா. புன்றா சொன்ன சொக்க தங்க மாதிரி ஒரு பொண்ணோட நேல கூட தொடாது. நீயே அவுட் விட்ட மாடுவார் இந்த முட்டு முட்டுற ஒண்ணு நடக்கல. வேற யாரால முடியுங்கிற? அதானே பார்த்தேன். என் ராசா ராசாதான். எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? என்ன இது? நீ எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. ஐயோ ஆமா நீ என்ன கேலி பண்ணணும் தானே இதை வாங்கி கொடுத்த. அப்பா. சும்மா சொல்லக்கூடாதியா, இதுல கூட ஒரு சொகம் இருக்கு. ஒண்ணு தெரிஞ்சுக்கையா, அடுத்தவன் கண்ணுல படாம மூடி மறைக்கிறதுக்கு தான் துணிமணி எல்லாம். ஆசைப்பட்டவனுக்கு முன்னால ஒரு பொண்ணு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏய் நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஆம்பளை மாதிரி அலையறேன்னு சொல்ல வர. அதான் நான் இப்படி இல்லைன்னா இந்த ஊருக்குள்ள 50 பேர் எனக்கு புருஷனாகி 100 பிள்ளைங்களை பெற்றிருப்பேன். ஏன் எவனா அவன்கிட்ட வம்பல் தானே? யோ அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. நீ என் கழுத்துல 3 முடிச்சு போடு. ஐயோ அந்த நிமிஷத்துல இருந்து 16 முழம் புடவை கட்டி தரைய பார்த்து நடக்கிற பொம்பளையா வாழ்ந்து காட்டுறேன். இந்த பார், முதல்ல என் தங்கச்சி கல்யாணம், அதுக்கப்புறம் தான் என் கல்யாணத்தை பத்தி யோசிப்பேன். நடைக்கட்டு. எப்ப வரனாலும் என்கிட்ட வரதானே போற, அப்ப பாத்துக்கிறேன். வராங்க. வணக்கம்மா. கோயம்புத்தூர்ல இருந்து நமக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. எப்படியும் 10 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும். அது விஷயமா இத கேட்கவா இங்க வந்தீங்க? ஒத்துக்கிற வேண்டியதானே? ஒத்துக்கலாம், ஆனா வேலைக்கு ஆள் கிடைக்கலைங்க. நம்ம ஊர்லயே ஆளுங்களுக்கு பஞ்சம். இது பெரிய ஆளுகளை வச்சு செய்யற வேலை இல்லம்மா. விவரம் தெரியாத சின்ன பசங்களை வச்சு செஞ்சிட வேண்டியதானே? அவங்களெல்லாம் தான் பொன்ராசு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போயிடுறாங்க. அந்த பசங்களை நான் வர வைக்கிறேன்.
உங்க கஷ்டம் வருத்தம் எல்லாம் எனக்கு புரியுது. திருட்டு போன வீட்டுல கூட ஏதாவது மிச்சம் இருக்கும். ஆனா தீ பிடிச்ச வீட்டுல விளக்குமாறு கூட சாம்பல் ஆயிடுங்கிற மாதிரி கட்டிக்க மாத்து துணி கூட இல்லாம நிக்கிறீங்க. காசு பணம் இல்லைனாலும் நாமெல்லாம் மனுஷங்க தானே. உங்களை என்னைக்கும் வேதவழி கைவிட மாட்டா. வாங்க ஒவ்வொருத்தரா வந்து வாங்கிட்டு போங்க. இந்த கல்பனா உன் கையால எடுத்து கொடு. அம்மா சாப்பாடு கொடுத்தீங்க, உடுத்த துணி கொடுத்தீங்க, ஒன்று கூட இடம் இல்லாம தெருவில் நிக்கிறம்மா. அதுக்கு ஏதாவது வழி பண்ணா உதவியா இருக்குமா? ஆமாங்கடா, உங்களுக்கு இலவசமா வீடு கட்டி தர்றதுக்கு எங்க அக்கா என்ன கவர்மெண்டா நடத்துற? வாங்கிட்டு லுள்ளு பண்ணாம போங்கடா. ஏற்கனவே இவங்க எல்லாம் நம்ம பண்ணையில வேலை செய்யறாங்க, வருமானம் வேற கம்மி. இவங்களை நம்பி எப்படிமா பணம் கொடுக்கறது? உங்களுக்காக ஒண்ணு வேணா செய்யறேன். என்னோட பட்டாசு கம்பெனில உங்க பிள்ளைகளுக்கு வேலை போட்டு தரேன். சாதாரண வேலைதான், ஏதோ பேருக்கு கூட மாட ஒத்தாசையா இருந்தா போதும். சரின்னா சொல்லுங்க, உடனே வீடு கட்டி தர சொல்றேன். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. என்னடாச்சு? ஏண்டா ஆகுறீங்க? எங்களால பட்டாசு கம்பெனில வேலை செய்ய முடியல மாமா. வாந்தியா இருமலுமா வருது மாமா. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்ய சொல்றாங்க மாமா. சாப்பிட முடியல மாமா. ஆமா மாமா, மாட்டேன்னு சொன்னா பெரம்பால போட்டு போட்டு அடிக்கிறாங்க மாமா. நீமா வேலைக்கு போன? கும்பிடுறாங்க. வா கறக்குறக்கு. என்ன பண்ண? இன்னைக்கு தேங்காய் உடைச்சிட்டீங்களா? நல்ல செய்தி ஒண்ணு கேட்கல, அதனால தேங்காய் இன்னும் உடைக்கல. நான் சொல்றேன். சொல்டா. நேத்து ராத்திரி வெளியூர்ல இருந்து 4 பேர் வந்து நம்ம ஊர் குடிசைங்களுக்கு தீ வச்சுட்டாங்க. வெளியூருக்காரனுங்க வந்து நம்ம ஊர் குடிசைக்கு தீ வச்சத உங்க 4 கண்ணால நீங்க பாத்தீங்க. பார்த்தோம். ஏதாவது போட்டு கொடுங்க. போட்டு கொடுத்துருவோம். குடிசைக்கு தீ வச்சதே நான் தாண்டா. அது தெரியாம என்னகிட்டே வந்து காசு கேக்குறீங்களா? சின்ன பண்ண என்னடா போட்டு கொடுத்து நிக்கிற? போடா. பொன்ராசு, ரங்கநாதா, பாத்தியா அந்த கொடுமைய? இவங்க படுற சித்திரவதையை பாக்குறப்போ இதுக்கே இவ்வளவு ஆத்திரப்படுறியே, அன்னைக்கு உண்மையில நடந்தது தெரிஞ்சா? என்னடா? குடிசையில தீ தானா பிடிக்கல, பின்ன வேதவழி ஆளுங்க தான் குடிசைக்கு தீ வச்சது. படிக்க போற பசங்களை பட்டாசு கம்பெனில வேலை பார்க்க வைக்கிறதுக்காக அவங்க போட்ட திட்டம் இது. இத சின்ன பண்ண சொல்லிக்கிட்டு இருந்ததை என் 2 காதலையும்